அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிலா வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா. ஏன்னா வீட்டுக்கு போனால் ஊருக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்ட்டு இந்த இடத்துல சோழன் கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே வராங்க. சோழன் இருக்கிறத பார்த்து நீங்கன்றாங்க. நீங்கள் இன்னும் போகலையா? இல்லைங்க, உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. என்னது விட்டு போக மனசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் செஞ்ச உதவியே போதும். இல்லை மறுபடியும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமான்ட்டு பார்க்குறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நீங்கள் போங்கன்றாங்க. எனக்காக நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், சரியா? இனிமேலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்க சோழன்றாங்க. அதனால நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன இருந்தாலுமே அவர் போகிறது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா அவங்க காப்பாற்றினது, கல்யாணம் நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நினச்சி நிலா கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இங்கே சோழன் நினச்சி கவலையோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோழனுடைய வீட்டில் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு அவள் ஓடி போயிட்டான்ட்டு ஊருக்காரங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, ஊருக்காரங்கள மாதிரி நீங்களும் பேசாதீங்க, பல முறை சொல்லியிருக்கா. அவங்க வாயை அடக்கணும்னா அவங்களுக்கு இங்கே ஒரு கல்யாணம் பண்ணணும்டா, மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம்னே எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க. அதை முதல்ல செய்யணுன்னே அண்ணன் இவர் சொல்கிறதும் நல்லா தானே இருக்குன்னு பலவர் சொல்கிறாங்க. ஆமாடா, சரி நம்ம ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலான்றாங்க. அது பத்திரி அடிக்கணுமா, மண்டபம் பார்க்கணுமான்றாங்க. மண்டபம்லாம் வேண்டாம், வீட்டிலே பந்தல் போட்டு பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்களுடைய அப்பாவே அதுக்கான ஐடியா கொடுத்துறாங்க. வீட்டில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிசப்ஷன் வச்சுட்டு எல்லாருக்குமே கரிசோறு போடலாம். உடனே பாண்டிய கரிசோறுக்கெல்லாம் நிறைய செலவாகும்டே, பார்க்கலாம்டா, அதெல்லாம் கரிசோறே போட்டுக்கலாம். என்னடா ஒரு டைம் தானே இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி அந்த இடத்துல சேர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா கால் பண்ணுறாங்க. பல்லவன் சொல்லிடான்றாங்க. அண்ணன் இங்கே பாருங்க, அண்ணி பக்கத்தில் இருக்காங்களா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் 2 பேரும் வந்தால் ஊருக்காரங்க என்னென்னவோ பேசிக்கிட்டாங்க, அண்ணி வருவாங்கல்ல, கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா உங்கள் 2 பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆளாளுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு ஃபீல் ஆகுறாங்க. அப்புறம் வண்டி கொடுத்து உங்க கால் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் எத்தனை நாள் சீக்கிரம் எடுத்துகிட்டு வானு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் நிலா அவங்களுடைய அன்னைக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு நாளைக்கு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னுவாங்க. நிலாவுடைய அண்ணா பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.